இன்னைக்குமே இறந்த பிணங்களை வீடு வரைக்கும் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆறுதல் படுத்திக்கணும் நம்மள அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு முன்னுதாரணத்துல யாராவது இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா? இதற்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க இந்த உலக வரலாற்றிலேயே இப்படி யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்களே. ஆனா தன்னைத்தானே ஒரு சூப்பர் ஹீரோன்னு காசு கொடுத்து விளம்பரம் வாங்கிக் கொள்ளக்கூடிய நீங்கள் புறமிதுகிட்டு ஓடி இருக்கீங்க. கரூர்ல கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினரை சென்னைக்கு வர வச்சு அங்க மாமல்லபுரத்துல ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்து அந்த ரூமுக்குள்ள வந்த விஜய் அவங்க காலை பிடிச்சி கதறி கதறி அழுதாருன்னு தகவல் வெளியாகி இருக்குது. இதுக்கு எதுவும் ஆதாரம் இருக்கா? புகைப்பட ஆதாரம் இருக்கா? இல்ல. சரி, இந்த செய்தியை சொல்றது, இந்த செய்தியை வெளியிடுறது தாவேகாவினுடைய அதிகாரப்பூர்வ வெளியீடா? இல்ல. சரி, தாவேகாவினுடைய அதிகாரப்பூர்வ நபர்கள், நிர்வாகிகள், முன்னணி நிர்வாகிகள் யாரும் பிரஸ் மீட் வச்சு இதை சொன்னாங்களா? கிடையாது. எல்லாமே தகவல் தான், வதந்தி தான். சிலர் சொல்றாங்க, அதான் அந்த குடும்பத்தினர் விஜயை பார்த்துட்டு வந்து வெளியில பிரஸ் மீட் கொடுக்குறாங்கல்ல, அதை எப்படி நம்பாம இருக்க முடியும்? இவங்க எப்படிப்பட்ட நபர்கள்? என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, விஜயை பக்கத்துல பாக்குறதுக்கான வாய்ப்பை என் பிள்ளை வாங்கி குடிச்சிருச்சு செத்து போய் அப்படின்னு பேசுற இவர்கள் பேசுறத நம்ப முடியுமா? 20 லட்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னு உடனே 2 பிள்ளையை இழந்த தாய் பல்ல காட்டிக்கிட்டு பேட்டி கொடுக்குது. அந்த தாய் சொல்றத நம்ப முடியுமா? விஜய் கூப்பிட்டாங்கிறதுக்காக கரூர்ல இருந்து ஆறுதல் கேட்கறதுக்கு சென்னை வரைக்கும் போறாங்க, காசுக்காக, பணத்துக்காக ஆசைப்பட்டு. இவங்க பணத்தை வாங்கிட்டு தான் இப்படி பிரஸ் மீட் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஐயப்பாடா தான் இருக்கு. ஆக ஒட்டு மொத்தமா தாவேகால இருந்து இது வரைக்கும் வந்தது எல்லாமே தகவல், வதந்தி. அதைத்தான் நாம் தமிழர் ஃபர்கானாவும் விவாத நிகழ்ச்சியில எடுத்து சொல்றாங்க. பூஜை நாங்க பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்றாங்களோ அந்த காணொலி ஆதாரத்தை என்னால நம்ப முடியலங்க. அந்த காணொலி வீடியோ கால் தான் பேசினாரு, நம்ம எப்படி நம்புறது? வீடியோ இதுவரைக்கும் எல்லாமே தகவல் தான். அவங்களுடைய கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள்னு சொல்லிக்க கூடியவர்களே தகவல் தான் போடுறாங்க. அதே போல தந்தி டிவில நடந்த விவாத நிகழ்ச்சியில நாம் தமிழர் சார்பா அபுபக்கர் பங்கு பெறாரு. அப்ப தாவேகா ஆதரவாளர் ஒருத்தன் சொல்றான், ஜல்லிக்கட்டு புரட்சிக்கே தாவேகாவினுடைய இளைஞர்கள்னாலதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அபுபக்கர் ஒரே படம் போட்டா, டேய் விஜய்க்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்னடா சம்பந்தம்? ஜல்லிக்கட்டு போராட்டம் அல்ல, அது புரட்சி. அந்த புரட்சி தீய பத்த வச்சது சீமான். தடைய மீறி ஜல்லிக்கட்டை நடத்தி தடைய உடைச்செறிஞ்சவர் சீமான். இது நாள் வரைக்கும் ஜல்லிக்கட்டு ஆதரவா விஜய் பேசின ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? அப்படி எதுவுமே இல்லாம இந்த தற்குறி பயலுக கொஞ்ச நேரத்துல காதுல பூ சுத்த பார்த்தாங்க. இந்த அலினர் கூட்டம் தான் சார் ஜல்லிக்கட்டை வாங்கி கொடுத்துச்சு. கை வைக்கல. விஜய்க்கு என்ன சார் சம்பந்தம்? ஜல்லிக்கட்டுல போராட்டம் யாரும் போஸ்ட் கம்பி மேல ஏறல, பிரியாணி ஏறல, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறல, மூஞ்சி உடைக்கல. நாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கல, தவறா பேசாதீங்க, கம்பிகளை திருடல. ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து கட்டுக்கோப்பா நடந்துச்சு. லட்சக்கணக்கான மக்கள் போராடினாங்க. தாவேகாவுடைய ஆர்ப்பாட்டத்துல சிவானந்தா சாலையில சென்ட்ரல் மீடியன் உடைச்சிட்டாங்க. கம்பிகள் திருட்டு போயிடுச்சு. எவ்வளவு காணும்? இப்ப 100 கோடியுமே காணுமா? அதுக்கு காம்பன்சேட் நீங்க பண்ணீங்க சார். குறிப்பிட்ட கார்ப்பரேஷனுக்கு தாவேகா திருடு போன கம்பிகளுக்கும் சென்ட்ரல் மீடியனுக்கும் சேதமான பொது சொத்துக்கும் நீங்க காம்பன்சேட் பண்ணீங்க. பொறாமையா? ஏன் இவ்வளவு உங்களுக்கு பொறாமை? ஏங்க பொது சொத்து நீங்க அழிப்பீங்க, கேட்க கூடாது அப்படிங்க. ஏன் வரி காசுது? அதே போல தாவேகா ஆதரவா பேசின அனந்தஜித் சொல்றாரு, நாம் தமிழரனுடைய நிர்வாகி சேவியர் கொலை செய்யப்பட்ட போது அதை சீமான் வந்து அவங்க வீட்டுக்கு போய் நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லலன்னு அபத்தமா பச்சை பொய்ய சொல்றாரு. உடனடியா அபுபக்கர் செஞ்ச ஒரு சிறப்பான செயல், அந்த நேரலை விவாத நிகழ்ச்சியிலேயே தொலைபேசி மூலமா ஆதாரத்தை எடுத்தே காட்டிட்டாரு. இதோ தொலைக்காட்சி ஊடகங்கள்ல வந்த செய்திகள் இருக்கு, பத்திரிகையில வந்த செய்திகள் இருக்கு, தேதி உட்பட நான் சொல்றேன்னு ஒரே போட்டாரு அபுபக்கர். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கன்னியாகுமரியில சேவியர் குமார்னு அவங்களோட நிர்வாகி ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார். அதுக்கு எத்தனை நாள் கழிச்சு சீமான் நாங்க போனாரு? அவரோட வீட்டுக்கு போனாரா? சேவியர் குமாரோட வீட்டுக்கு போனாரா? சேவியர் குமாரோட வீட்டுக்கு போனாரா? நேரா மேடையில சேவியர் குமாரின் மனைவி அங்க சந்திச்சு ஆறுதல் சொன்னார். ஏன் வீட்டுக்கு போல? அவர் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? நண்பர் அனந்தஜித் பேசும்போது ஒரு பச்சை பொய்யை சொன்னார். தேதி வாரியா சொல்றேன், 26 ஜனவரி 2024 இந்த புகைப்படம் இருக்குது. அண்ணன் சீமான் அவர்களோட இருக்கக்கூடிய இந்த பெண் அப்படின்றவங்க படுகொலை செய்யப்பட்ட சேவியர் குமாருடைய மனைவி. அவர் வீட்டுக்கு 26ஆம் தேதி சென்று ஆறுதல் சொல்லியிருக்கிறார். சேவியர் குமார் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கு முதற்கொண்டு சென்று அங்க போயிட்டு அவருடைய வணக்கத்தை வந்து செலுத்தி வந்திருக்கிறார். அதனால விஜய் மாதிரி ஓடி ஒளியக்கூடிய தலைவர் அண்ணன் சீமான் இல்ல அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சேவியர் பெலிக்ஸ் புதைக்கப்பட்ட கல்லறைக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். மேலும் அந்த டயத்துல விஜயதரணி வந்து பாஜகவுக்கு போறேன்னு சொல்லி காங்கிரஸ்ல தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாங்க விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில. அதுல இடைத்தேர்தல் வந்தது. அந்த விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல்ல இறந்து போன சேவியர் பெலிக்ஸ் அவர்களுடைய மனைவி ஜெமினியவை வேட்பாளராக நிறுத்தி வீதியா வாக்கு சேகரித்தவர் சீமான்.
இன்றைக்கு அந்த குடும்பத்துக்கு துணையாக பக்க பலமாக இருக்கக்கூடிய சீமான கண்டுக்கல, தன்னுடைய நிர்வாகிகளுடைய கொலையை கண்டுக்கலன்னு அப்பட்டமா பொய்ய புனைய பார்த்த தாவேக்காவை கிழிச்சு தொங்க விட்டாரு அபுபக்கர். இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவையும் வெளியே நிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு உள்ள என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது. உள்ள ஒரு பிரைவேட் சொல்றாங்க. இதே பாதிக்கப்பட்டவருடைய வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அங்க மீடியாவை தடை செய்ய முடியாது. அங்க யாராவது எதிர்த்து யாராவது பேசிவிட்டாலோ இவருடைய ஹீரோயிசத்துக்கு அங்க பங்கம் ஏற்பட்டுரும், குந்தகம் ஏற்பட்டுருன்ற பயம். அதனால களத்துக்கு போகாம ஓடி ஒளிகிறார் விஜய். நியூஸ் 18ல நடந்த விவாத நிகழ்ச்சியில ஃபர்கானா பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அவங்க கேட்கக்கூடிய எந்த கேள்விக்குமே இந்த தாவேகா சார்பில் விவாதத்துல ஒரு ஆரோக்கியமான அறிவுபூர்வமான பதில வைக்காம எல்லாமே அவதூறையும் பைத்தியக்காரனை போல புலம்புறான் அந்த முஸ்தபா. ஒரு கட்டத்துல நெறியாளரே கோவப்பட்டு, எப்பா அந்த பொண்ணு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, ஃபர்கானா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு ஃபர்கானாக்கு ஆதரவா பேசின காட்சிகளும் நடந்தது. அதே போல நாம் தமிழர் ரொம்ப சிறப்பா மற்ற கட்சிகளை போல முன்னணி அரசியல் கட்சி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி போல நாம் தமிழர் கூட எல்லா ப்ரொசீஜர்ஸையும் ஃபாலோ பண்ணுறாங்க, அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வெளியிடுறாங்க. ஆனால் உங்களைப் போல ஒரு தற்கொலை அரசியல் கட்சியை நான் பார்த்ததே இல்லைன்னு நெறியாளர் செருப்படி கொடுத்தாரு அந்த முஸ்தபாவுக்கு. பரானா கேக்குறாங்க, இப்ப நீங்க எளிதா ஒருத்தரை கேட்டீங்க இல்லையா, நீங்க எவ்வளவு வாங்கிட்டு வரீங்கன்னு கேக்குறாரு. கேக்குற சரியா இருக்குமா? அப்ப 20 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு குடும்பம் பேசணும் சொன்னா சரியா இருக்குமா? அது மட்டும் இல்லங்க, எனக்கு இருக்குங்க 10 உயிர் குழந்தைங்க போயிருக்கு, எனக்கு இருக்கு அந்த கோவம், வருத்தம் இருக்கு. அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் 20 லட்சம் என்ன சொல்றாங்க? ஒரு நிமிஷம் விஜய் அவர் என்ன சொல்றாங்க? சொல்ல வரீங்களா? பரானா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மக்களை நினைத்து கவலைப்படுகிறோம்னு சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க? இறந்து போன வீட்ல ஓட்ட பத்தி அரசியல் பத்தி ஏன் பேசுறீங்க கேக்குறாங்க சார். எல்லாமே இல்ல முஸ்தபா, முதல்ல ஒன்னு சொல்றீங்க, அப்புறம் மாத்துறீங்க, அப்புறம் ஒன்னு சொல்றீங்க. இல்ல மன்னிப்பு கேட்டா யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இல்ல என்ன பண்ணாரு? இல்ல யாருக்கு தெரியும்? என்ன பண்ணாரு? நீங்க தான் சொல்லணும். கூப்பிட்டு தலைவர் பேசினார்ல, இன்டோர் மீட்டிங் சார், தெரியாது சார். ஒரு அரசியல் கட்சி வெளிப்படையா இருக்கணும் சார். இன்றைக்கு இந்த குடும்பங்கள் வந்துச்சு, நான் பார்த்த 2 லைன் ட்வீட் போட முடியாதா? நாம் தமிழரோ பாஜகவோ திமுகவோ அதிமுகவோ என்ன கருத்தையும் அவங்க ஆஃப் தி ரெக்கார்ட் சொன்னாங்கன்னா வெர்ஷன் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு மட்டும் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது அரசியல் இல்லங்க. என்னங்க இது? குறைந்தபட்ச ஆறுதல்ங்க, குறைந்தபட்ச மனிதாபிமானம். என்னங்க அரசியல் இது? இந்த எப்படி அரசியல்? இந்த அதுமே உங்கள்ட்ட முஸ்தபா மாதிரி ஒருத்தட்ட எப்படி வாதிக்கிறதுன்னு தெரியல. துயரத்துல இருக்கிற அந்த மக்களை கரூர்ல போய் ஏன் நீங்க சந்திக்கல, ஏன் உங்களால அது முடியல அப்படின்னு கேட்டா திரும்ப அந்த தாவேக்காவினர் சொல்றது, எங்களுக்கு மண்டபம் கிடைக்கல, எங்களுக்கு மண்டபம் கிடைக்க விடாம அந்த திமுக அரசு பண்ணிருச்சு, நெருக்கடி கொடுத்துருச்சு, யாருமே எங்களுக்கு மண்டபத்தை கொடுக்கலன்னு ஒரே கேள்விதான் கேட்டாரு பாலச்சந்திரன் விவாத நிகழ்ச்சியில பங்கு பெற்றவர். மண்டபம் கிடைக்கல, சரி அவுட்ரு ஏரியால ஒரு டென்ட் போட்டு எல்லாரையும் கூட்டு வச்சு சந்திச்சுட்டு சத்தம் இல்லாம போயிருக்கலாமே, ஏன் செய்யல? அதுக்கு பதில் இல்லை. ஒரு பிளே கிரவுண்ட்ல, ஒரு காமன் கிரவுண்ட்ல டென்ட், சேஃப் டென்ட் போட முடியாதா? ஏதோ இடம் கிடைக்கலங்கிறதுனால கரூருக்கு போகலன்னு திரும்ப சொல்றீங்க. காமன் பிளே கிரவுண்ட்ல ஊருக்கு வெளியில எந்த விதமான வம்பு தும்பு இல்லாம டென்ட், இன்னைக்கு எத்தனை டென்ட் இருக்கு? ஆட்டோமேட்டிக் டென்ட் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கே. அதுல அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கரூர் பக்கத்துல வச்சு நீங்க சந்திச்சிருக்க முடியாதா? இல்ல எங்களுக்கு தடை போட்டாங்க, எங்க பாரு எங்களுக்கு தடை தான் அப்படின்னா நெறியாளர் கூட கேட்கிறார், உங்களுக்கு தடை போடுறாங்க அப்படின்னா கரூர்ல தான் தடையா, இல்ல சென்னையில தடை இல்லையா? சென்னையிலயும் திமுக தானே இருக்கு, தமிழகம் முழுவதும் திமுக தானே ஆண்டுகிட்டு இருக்கு, அதுவும் சென்னையெல்லாம் திமுகவோட கோட்டம்பாங்க. அப்ப அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு எப்படி அனுமதி கிடைச்சது மண்டபத்தில் வச்சு சந்திக்கிறதுக்கு? மாமல்லபுரத்துல கேள்வி கேட்கிறார், அதுக்கு பதில் இல்ல. ஒரு தனியார் சத்திரம் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சில அழுத்தத்தின் காரணமாக. அந்த சத்தத்தில் இருக்கிற மேனேஜர் சொல்லும்போது சொல்லி தான் கொடுக்குறாரு, சில அழுத்த இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற போது சரி சென்னையில நடத்துவோம். கரூர்ல அடக்குமுறை ஏவி விடக்கூடிய திமுக அரசு மாமல்லபுரத்துல ஏவி இருக்கலாம்ல. மாமல்லபுரம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல தானே இருக்கு. நாம் தமிழனுடைய பத்திரிகையாளர் அருண்மொழிவர்மன் பேசும்போது சொல்றாரு, தடைன்னு சொல்றீங்களேடா, தடையன்னா அதை உடைக்கணும்டா, அதுதான்டா தலைவனுக்கான அழகு. அவங்க ஓகே கொடுக்கல, இவங்க தடை போடுறாங்க, அவங்க தடை போடுறாங்க. உடையா தடைனா அது உடை. தடையை கூட உடைக்க முடியாம நீங்க எப்படி ஒரு மாநில தாளக்கூடிய முதலமைச்சரா மாறுவீங்க? சீமானவர்கள் ஜல்லிக்கட்டு தடை இருக்கும் போதே ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டினாரு. இப்ப கூட சமீபத்துல ஆடு மாடுகளுக்கான மாநாடு, அந்த ஆடு மாடுகளை மேய்ச்சல் நிலத்துல மலை மேல ஏறி மேய்க்க கூடாதுன்னு பேரிகார்டை போட்டு காவல்துறை தடுத்தான். அந்த பேரிகார்டை உடைச்சி மாடுகளை திரட்டி மேல போய் மேய்ச்சி காட்டினாரு சீமான். கர்நாடகாக்காரன் காவிரி நீரை தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற தருவாயில IPL போட்டி கிரிக்கெட் மேட்சை நடத்திக்கிட்டு இருந்தான். அந்த இடத்துல 144 தடை போட்டும் போராட்டத்தை அறிவிச்சு ஸ்டேடியத்துக்குள்ள புகுந்து அந்த விளையாட்டை தடுத்து நிறுத்தினாங்க. எத்தனையோ திரைப்படங்கள் தமிழர்களுக்கு எதிராக, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக எடுக்க தான் படும் அந்த திரைப்படம். ஆனா திரையிடப்படாது, திரையிட்ட தியேட்டரை அடிச்சு நொறுக்குவேன்னு சீமான் கொடுத்த எச்சரிக்கை பயந்து பல தியேட்டர் திரைப்படங்களை எடுக்க மறுத்தது. அப்படி பல தடைகளை உடைச்சி தமிழர்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய சீமான் எங்க? தற்கொலை பயலுக நீங்க எங்க? செத்துப்போன மக்களோட குடும்பத்தார் சந்து பந்துக்குள்ள அவங்க வீடுக இருக்கு, அதனால போக முடியல. சந்து பந்துக்குள்ள அப்ப ஓட்டு கேட்டு வரமாட்டாரா விஜய்?
அப்ப போறக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய இருக்கும், குறுகல் தெருவா இருக்கும். அந்துக்குள்ள வாழ்றாங்களா? இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்டா? இந்த அர்த்தத்துல சொன்ன, அந்த அர்த்தத்துல சொன்ன, எந்த அர்த்தத்துல சொன்னாலும் இதெல்லாம் இழிவான பார்வைங்க. ஒரு மண்டபத்துக்கு பர்மிஷன் வாங்க வக்கீல், அது நீங்க எல்லாம் எப்படி தமிழ்நாடு ஆட்சி பண்ண போறீங்க? 30 நாளா அவர் சும்மா உட்கார்ந்திருக்காருன்னு எல்லாம் கலைக்கிறாங்க. சும்மா தாங்க உட்கார்ந்திருக்காரு, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு? ஒண்ணுமே கிளிக்கல. ஒரே ஒரு தாவேகா சார்பாக செய்தி தொடர்பாளர் கூட உங்க சேனல்லையும் எந்த சேனல்லையும் வரல, கண்ட வதந்தியை அடிச்சு விடுறதுக்கு நிறைய பேர் வராங்க. தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியமா இருப்பாங்களா இல்ல தாவேக்கால சேர்ந்ததுக்கு அப்புறம் பைத்தியமா ஆயிருவாங்களான்னு தெரியல. இந்த முஸ்தபா சொல்றான், விஜய் வந்து இந்த காவல்துறைக்கு வந்து நன்றி சொன்னாரு. ஏன் நன்றி சொன்னார்னா, இந்த லத்தி சார்ஜ் பண்ணி இந்த ரசிக வெறி பிடிச்சவங்களாம் அடிச்சு எனக்கு பாதையை கிளியர் பண்ணி கொடுத்ததா நன்றின்னு சொன்னாருன்னு வாய்க்குசாம சொல்றான். நெறியாளருக்கே தலை சுத்திருச்சு. நினைவுறேன் வந்து சேர்ந்த பிறகு காவல்துறைக்கு நன்றி சொல்லி தான் அவர் பேச்சையே தொடங்க. எதுக்காக நன்றி சொன்னா? அவரோட பாவனை லட்டி சார்ஜ் எடுத்து நன்றி சொல்லிப்பாரு. லத்தி சார்ஜ் அவங்க அவரை பார்க்க வந்தவங்க மேல நடந்துச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் காவல்துறைக்கு அவர் நன்றி சொல்றாரு அப்படின்னா, ஒரு கூட்டம் நடத்தணும்னா, ஒரு கூட்டம் நடத்துறோம்னா யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு? எல்லாருக்குமே பொறுப்பு. முன்னான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கேக்குறேன். காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கு. காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கு. அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு. அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு. அரசாங்கத்துக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. இருக்கு. விஜய்ங்கிற ஒருத்தருக்கு தாவேகாவுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? நீங்க அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்களா, நீங்க மடை மாற்றீங்க. நான் என்ன சொன்னேன்? மாட்டல. காவல்துறைக்கு இருக்குங்கற. அப்ப நீங்க அரசாங்கத்துக்கு இருக்குங்கற. அரசாங்க ஃபைலர். நீங்க விஜய் இல்ல. அரசாங்க ஃபைலர். காவல்துறை ஃபைலர்.